என்னங்க நான்வெஜ் குஸ்கா கேள்விப்பட்டிருக்கீங்க. இது என்ன தெரியுமா? பன்னீர் குஸ்கா. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த ஐட்டம்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படித்தாங்க. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால நல்லா படித்தாங்க. நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு காசு மட்டும் அனுப்புனாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்காக டைமே ஒதுக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கணும். வயசானதுக்கப்புறம் அவங்கள அடிக்கடி பார்க்கணுன்றது தெரியாமல் அவங்க காசை மட்டும் அனுப்பிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம திரும்பியும் டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். ஏன்னா இதெல்லாமே வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு. இப்போ 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு பன்னீர் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன பன்னீர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் நான் இதை ஆறிடுச்சு, அதனால் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு இந்த பவுடரை தனியாக கொட்டிக்கோங்க. அது பன்னீரை ஸ்விம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஸ்விம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஆனில் வச்சதுனால அது குக்கரோடு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீரும் கொஞ்சம் மாறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சிம்மில் கம்மி பண்ணேன். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த மசாலா கூடயே அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கைப்பிடி புதினா தேவைப்படும். அதையும் இதை 3த்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இது ஒரு பச்சை கலரில் விழுது மாதிரி வரும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைடு கேப்பில் பன்னீர் உங்களுக்கு வெந்துருச்சா என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா வேகாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைங்க. வெந்துருச்சுன்னா தனியாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சுனாலே போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, ஹார்டாக ஆகிடும், பன்னீர் சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அதே மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு அன்னாச்சி பூவும், ஸ்டார் ரென்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இதை போட்டு நம்ம எப்போதும் குஸ்காவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நார்மல் பிளெயின் குஸ்கா செய்வீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக தேவையில்லைங்க. கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆச்சுன்னா சத்து ஃபுல்லாக போயிடுவோம். நீங்கள் அதனால் கொஞ்சம் நார்மலாக ஹாஃப் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுமாதிரி ஹாஃப் குக்குடு ஆனியன்லேயே இந்த பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த புதினா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 4 தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். 4 தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரும்பி கதைக்குள்ளே போகலாம். அந்த 4 பேருமே அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க 4 பேருக்கும் ஃபோன் பண்ணி ரொம்ப வயசானதுனால 4 பேரையும் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க. என்னை இன்றைக்கி வந்தே ஆகணும், இன்றைக்கி எந்த விசேஷமும் இல்லை, ஆனால் என்னை பார்க்க வாங்கன்னு சொன்னாங்க. 4 பேருமே அவங்க ஃபேமிலியோட மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்களோட வந்திருக்காங்க. பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அவங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் அம்மா டேபிளில் அடுக்கி வச்சுருந்தாங்க, விரித்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆசை தீர அந்த பழைய ஞாபகங்களோடு அவங்க 4 பேருமே எப்படி வளர்ந்தோம், எப்படி படித்தோன்றது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃப் கூட அவங்க குழந்தைங்க கூட எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
பாட்டியும் தாத்தாவுமே ரொம்ப வந்து சந்தோஷமாக பேரன் பேத்திங்களோட மருமகள்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வயசானவங்களுக்கு தேவையானதே இந்த ஒரு மொமெண்ட்டு தாங்க. இதை அடிக்கடி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பிளான் பண்ணி அவங்க கூட போய் இருந்து சும்மா திடீர்னு போங்க. போயிட்டு ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக இருந்துட்டு சந்தோஷமாக அவங்கள எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகிறனாலும் கூப்பிட்டு போங்க. இல்லை வீட்லேயே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னா வீட்லேயே அவங்க ஹாப்பியாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நல்லா தக்காளி வதக்கிட்டோம் இல்லைங்களா? வதக்குனதுக்கப்புறம் நான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச அரிசி வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து 3 பேருனா நான் வந்து 1.5 ஆழாக்கு போடுவேன். ஆழாக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆழாக்கு 200 கிராம் பிடிக்கும். நாங்கள் வந்து 1.5 தான் யூஸ்வலாக செய்வோம் எங்கள் வீட்டில் 3 பேருன்றதுனால. நீங்கள் வந்து எவ்வளோ உங்கள் வீட்டில் அளந்துப்பீங்களோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு அதில் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அது கொஞ்சம் பாயில் ஆகிற மாதிரி தெரியும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி இலையை 4 போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு ஆழாக்குக்கு 2 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். அதனால் எனக்கு 1.5 ஆழாக்குன்னா நான் வந்துட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு வீட்டில் நீங்கள் யூஸ்வலாக என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ, இப்போ நிறைய பேர் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எப்போவுமே பச்சரிசி தாங்க சாப்பிடுவோம். அதனால் பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆற வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் எடுத்து அது மேலே அப்படியே போட்டுருங்க. ஃபுல்லாக கலக்காதீங்க. அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்ச நாள் கழித்து அவங்க 4 பேரும் திரும்ப அம்மா பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நினச்சதோட சரிங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி தான் வந்துச்சு. இப்போது அதனால தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலியில் வந்து நம்ம எப்போவுமே அவங்க ஒன்றா இருக்கிறதாங்க அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான தருணமாக இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருக்குமே. அதனால் ஒன்றா அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ரைத்தா கூட பேர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த டிஷ்ஷு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திங்க் பண்ணி அடிக்கடி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பன்னீர் குஸ்கா எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அப்புறங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் ஃபேமிலிலாம் ரொம்ப லாங்கில் இருக்காங்க, நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் இருந்தால் கூட அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் அந்த மாதிரியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் வீடியோ கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வாழுறீங்க, உங்களோட திங்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாமே வீடியோ காலில் நீங்கள் ஃபுல் டே கூட நீங்கள் பேசுங்க, தப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து தனியாக விட்டுறாதீங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க, ஓகேங்களா? தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது என்ன டிஷ்ஷு செய்யலாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள். நான் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு பெரிய விலாகில் போடுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த விலாக் வர வரைக்கும்.